إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாறும் கருணையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து லைலத்துல் கத்ருடைய இடைவை அடைவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த நல்ல நேரத்திலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ் நம்முடைய இந்த முயற்சிகளை ஏற்று அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய லைலத்துல் கத்ருடைய சிறப்பை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உரைக்குள் நாம் நுழைவோம். என்ன தலைப்பு? முடிச்சிடலாம்ல? அல்ஹம்துலில்லாஹ், முடிச்சிடலாமா? அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெருமைக்கு அப்பாற்பட்டவர்களாக, புகழுக்கு அடிமையாகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு பாடம், ஒரு படிப்பினை தான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 23 இடங்களில் பயன்படுத்தலாம். அதில் சூராவுடைய துவக்கமாக 5 சூறாக்கள் துவக்கமாக இருக்கிறது. சூரா ஃபாத்திஹா, அன்ஆம், ஃபாத்திர், சப, அதே மாதிரி கஹ்ஃப். 5 சூறாக்களுடைய துவக்கமுமே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு தான் அல்லாஹ் துவங்குகிறான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் துவங்கும் பொழுது என்ன விஷயத்தை சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். எதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உரிமை கொண்டாடுறான்? ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு படிப்பை என்ன செய்கிறாங்க, போடுறாங்க இல்லையா? அடைமொழியில் இன்சிலாக போடுறாங்க இல்லையா? ஒரு டாக்டராக இருந்தால் அதை போடுவார் படித்தது, ஒரு வக்கீலாக இருந்தால் அதுக்கான அடைமொழி, இப்படியே ஒருத்தரும் போடுறாங்க. அப்போ இது அவங்க படித்த அந்த படிப்புக்கான அந்த பட்டம் அல்லது பட்டயம் வாங்கியதற்கான சான்றிதழ் இருக்கிறதுனால அதை போடுறாங்க. அப்போ அதற்கான தகுதி அவர்கிட்ட இருக்கு. அந்த தகுதியை அந்த கல்லூரி மூலமாக அவர் பெற்றுட்டாரு அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் கிடைக்கப்பட்டு தான் அவர் என்ன செய்கிறார், தன்னை அந்த அடைமொழியோடு அவர் அடையாளம் விட்டுக் கொள்றார். இப்போ அதற்கு தகுதி இல்லாத ஒரு ஆள், உதாரணத்துக்கு XYZ போட்டு MBBS போடுறாரு, படிக்கவே இல்லை, என்ன வருது? கண்டுபிடிச்சாங்கன்னா ஜெயிலில் தான், ஜெயிலில் கொண்டே போடுவாங்க. இதுதான் நடக்கும். அப்போ தகுதி இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, போடுறது கூட உலகத்தில் பயப்படுவாங்க. அப்போ அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வர்றான்னு சொன்னால், அல்லது நம்மளை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதற்கு பின்னால் ஏன் அந்த உரிமையை நான் கொண்டாடுறேன், நான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த பெயருக்கு, அந்த புகழுக்கு நான் ஏன் சொந்தக்காரர் அப்படிங்கிறத பல விஷயங்களில் பல வசனங்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் விளக்குறான். இப்போ அந்த குர்ஆனில் வரக்கூடிய 5 சூறாவுடைய அந்த அல்ஹம்துலில்லாஹ் அதை தான் பார்க்க போகிறோம். பாக்கி உள்ளதை நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க எது மாதிரி விஷயத்துக்கு சொல்லப்படுதுன்னு. அதுபோக ஹதீஸில் வரக்கூடிய சில அல்ஹம்துலில்லாஹ், எதுக்காக வேண்டி அந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த பதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நம்மளை பயன்படுத்த சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்பது மூலமாக இந்த உலகத்தில் நாம் பெருமை உள்ளவர்களாக வாழ மாட்டோம், புகழை விரும்ப மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ரெண்டையுமே உலகத்தில் விரும்பாத மனிதர்கள் இருக்கிறாங்களான்னா இல்லை. புகழுக்கு அடிமை இல்லாத மனிதர்கள் இல்லை.
ஆனா நீங்க புகழ விரும்பக்கூடாதுன்னு இஸ்லாம் வந்து அழுத்தி சொல்லியிருக்கு. நீங்க பெருமை அடிக்க கூடாது அப்படின்னு இஸ்லாம் அழுத்தி சொல்லியிருக்கு. அந்த பெருமைக்கு அடிமையாகாத மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா இல்லை. எந்த அளவுக்கு எச்சரிக்கை பண்றாங்க, யாருடைய உள்ளத்தில் வந்து கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் போக மாட்டார். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. நீங்க பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யற டைட்டில் எல்லாம் கொடுத்து வானல்லாத அளவுக்கு உங்களை புகழ்றது, கவிஞர்களை வச்சு எழுதுறது, அல்லது ஆளுகளை வச்சுட்டு உங்களை பேச சொல்றது, அல்லது முன்னுரையில் உங்களுக்கான சில தகுதிகள் இருக்குதோ இல்லையோ புகழ சொல்றது, இப்படியெல்லாம் வந்து பெரிய அளவில் லிஸ்ட் போட்டு செய்யறதுங்கிற அவசியம் கிடையாது. கடுகு அளவு தான். கடுகு அளவு யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்கோ அவர் சொர்க்கம் போக மாட்டார். அதனாலதான் அல்லாஹ் வந்து பெருமை என்னுடைய மேலாட, கண்ணியம் என்னுடைய கீழாட, இதுல யாராவது போட்டிங்கன்னு சொன்னா வேதனை பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஆனா வருத்தம் செய்யும். சைத்தான் என்ன செய்வான், ஏதாவது ஒன்றை வச்சு பெருமடிக்க சொல்லுவான். எது வேணாலும் வரும். ஏதாவது ஒன்றை வச்சு புகழை தேட சொல்லுவான். இப்படியாவது நீ புகழை தேடிக்க, இப்படியாவது உனக்கான புகழ் வந்து கிடைக்குதான்னு பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சைத்தானுடைய அந்த தூண்டுதல் உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை நாம அப்படியே சின்ன கிள்ளி எரியணும். அதுக்கு தான் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மந்திர சொல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஜும்மால சொன்ன மாதிரி ஒன்று சொல்றோம் அல்லது கேட்கிறோம். 17 ரக்காத்து ஃபர்ல தொழுகும் போது ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா கண்டிப்பா ஓதுவோம் அல்லது கேட்போம். ஏதோ ஒரு வகையில சூரத்துல் ஃபாத்திஹாவோடு 17 தடவை பந்தங்கள், அது போக 12 ரக்காத்து எக்ஸ்ட்ரா சுன்னத்தான தொழுகிறீங்க. இன்னும் அது போக அந்த 12 அல்லாத வேறு சுன்னத்துகள்லாம் இருக்கு, அதை தொழுகிறீங்க. அதே போல நஃபில் தொழுகிறான், அதே மாதிரி இப்ப இரவு தொழுகிறான். இது மாதிரி உள்ளதெல்லாம் சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கூடுதலாக வரும். அப்ப குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டிய கட்டாய கடமை 17 ரக்காத்து ஃபர்லு. அப்ப அதுல வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கும் கொஞ்சம் புகழ் வேணும் அப்படி சொல்லி நாம நினைச்சோம்னு சொன்னா, இப்ப அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு அர்த்தமும் இல்லை. வெற்று வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். சரி, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல எதுக்காக வேண்டி நான் இந்த புகழ விரும்புறேன். அதே போல சூரத்து அன்னாமல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு எதற்காக வேண்டி இந்த புகழ விரும்புறேன். அதே போல சூரத்துல் கஹ்ஃப்ல எல்லாமே இந்த அல்ஹம்துலில்லாஹ் பின்னாடி வித்தியாசமான சில செய்திகளை, தன்மைகளை, பண்புகளை, ஆற்றல்களை, வல்லமைகளை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த புகழுக்கு நான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றான்? சூரத்து ஃபாத்திஹால ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறான். அகிலத்தார்களுடைய ரப்பு. அதனாலதான் என்ன செய்ய, படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பு தான் இருக்கிறான். அப்ப உலகத்தார்களை படைச்சதோடு அல்லாஹ் விட்டுலங்க, அதுக்கடுத்து பரிபாலிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால வந்து அல்லாஹ் உரிமை கொண்டாடு அப்படிங்கிறான். அப்ப இந்த உலகத்துல எல்லாரையும் பரிபாலிக்கிறது, எல்லாத்தையும் வளர்க்கிறது, எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறது, எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி பண்றது அல்லாஹ்வை தவிர உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழுத்தமா பதிவு பண்றான். ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறானா, இல்ல அல்லாஹ்வை மறந்துட்டு அல்லாஹ் அல்லாத அடியார்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு சேர்க்கக்கூடிய சூழல் வருது பாருங்க. இங்கதான் அல்லாஹ்வை விட்டுட்டு இணை வைக்கக்கூடிய காரியமோ அல்லது அல்லாஹ்வுடைய பண்பாக இருக்கக்கூடிய அந்த பண்பை விட்டுட்டு நாம விரும்பக்கூடியதாகவோ அல்லது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவோ வந்து மாறிடுது. அப்ப இந்த இடத்துல ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறான். அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். எப்படி பரிபாலிக்கிறோம் அப்படி பரிபாலிக்கிறான். எந்த குறை இல்லாமல் என்ன செய்யறான், பரிபாலிக்கிறான். கருவறையில போகும்போது ஒரு துளி இந்திரியமா தான் போனோம். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய உடலா உட்கார்ந்து இருக்கிறோம். இவ்வளவு பெரிய உருவத்தை கொடுத்தது யார்? இதனுடைய பரிணாம வளர்ச்சியை கொடுத்தது யார்? நம்ம கொடுத்த உணவுனாலயா, நம்ம கொடுத்த சாப்பிட்டதுனாலயா?
அதுதான் நம்ம இப்படி வளர்த்துச்சா அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரிலாம் வளர்த்துருக்கணும். தாய்ப்பால் எல்லாரும் ஒன்னா தானே குடிச்சாங்க. ஆனா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கா? இன்னைக்கு ஒரு 10 குழந்தை பிறந்திருக்குன்னு பாருங்க, எல்லா குழந்தையும் தாய்ப்பால் தான் குடிக்குது. ஒரே மாதிரியா இருக்கானா? இல்ல. அந்த வளர்ச்சிகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த உருவத்தை எப்படி வளர்க்கணுமோ எப்படி பரிபாலிக்கணுமோ அப்படின்னு அவன் முடிவெடுத்தானோ அந்த அடிப்படையில் அது வளருது. அதனாலதான் வளரும் பொழுது சில குழந்தைகள் அப்படியே வளர்ந்து 50 வயசு ஆனாலும் 60 கிலோ தாண்டதில்லை. சிலர் 50 வயசு தாண்டிட்டா 100 கிலோவுக்கு தாண்டுறோம். இது அல்லாஹ்வுடைய விதி ஏற்பாடு. என்னதான் முயற்சி பண்ணாலே டைட் கிட்டு அதெல்லாம் பேசுறதெல்லாம் வேற. ஆனா அல்லாஹ்வுடைய ஒரு நியதி, ஒரு முடிவுன்னு வந்துருச்சு. அந்த முடிவை எதிர்க்க யாருமே முடியாது. அவன் என்ன செய்யறான்? அவன் தன்னை ரப்புன்னு சொல்றான், படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் சொல்றான். ஆனால் உலகத்தார்களை எல்லாத்தையும் என்ன செய்யறான்? படைத்து பரிபாலிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த மாதிரி சக்தி யாருக்காவது இருக்கா? உலகத்துல இல்லையே. இந்த உலகத்துல இந்த சக்தி யாருக்கும் கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் கொடுக்கலையே. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், எனக்கு தான் எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறான். இது சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அதே போல அடுத்து சூரத் அன்னாமல அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ், அங்கேயும் அப்படித்தான் ஆரம்பிக்கிறான், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. எப்படியா நம்மளை பக்குவப்படுத்துறான் பாருங்க. அல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ்ங்கறத பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? அவன் எப்படியாப்பட்டவன் சொன்னா, ஹலக்க சமாவாத்தி வல்லர், வானம் பூமிகளை படைத்திருக்கிறான். அதே போல வஜால துலுமாத்தி வன்னூர், இன்னும் இரவு பகல்களையும் ஆக்கியிருக்கிறான். என்ன காரணத்திற்காக வேண்டி? அந்த அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தைக்கு நான் சொந்தக்காரன் அப்படிங்கிறத பின்னாடி அல்லாஹ் விளக்குறான். சும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன், அல்லாஹ்வை ஏற்காம மறுத்தாங்க பாருங்க, அவங்க இதையெல்லாம் கண்டுக்கிறாம சும்மா அப்படியே பொடுபோக்காக அப்படியே சமமாக கருதி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப இந்த இடத்துல 2 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். வானம் பூமியை படைச்சதுனால, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு, நீங்க என்னதான் இந்த உலகத்துல படைச்சாலும் சரி, என்னதான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் செஞ்சுக்கிட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய டெக்னாலஜிகளை உருவாக்கினாலும் சரி, ஆனா இந்த வானம் பூமியை போல உலகத்துல படைக்கக்கூடிய ஒரு படைப்பை யாராவது செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. இந்த வானம் பூமியை அல்லாஹ் பாருங்க அப்படிங்கிறான். வெளியில போய் வானத்தை பாருங்கிறான். என்ன வானத்தை போய் யாரும் அடையல, வானத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்றான். அந்த வானம் எந்த விதமான என்ன இருக்கிறது, எந்த விதமான தூண்கள் இல்லாமல் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. எப்படி இருக்கு? இந்த உள்ளுக்குள்ள இருக்க பாருங்க, 2 தூண் இருக்கு. இந்த 2 தூண் இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? கடலை உட்காந்துருமா? இன்ஜினியர் யார் இருக்கீங்களா? உட்காந்துருமா இல்லையா? உட்காராதா? உட்காந்துரும்ல. சரி, அதுதான் இல்லை. சுத்தி 4 சோறு இல்லைன்னா அப்படியே மிதக்குமா? இந்த முகடு மட்டும் மிதக்க வச்சு எங்கேயாவது வீடு கட்டியிருக்காங்க? எங்கேயாவது கட்டுறதா இருக்குதா? வரலாறு இருக்கா? யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துதான் சொல்லுங்க. அடிச்சு விட்டு போயிடக்கூடாதுல. லலித கதிரவில் இப்படி தொங்குற மாதிரி எங்க வீட்டில் நான் ஒரு இடத்துல வீடு பார்த்தேன். ஒரு கொடையை கூட அப்படி பார்க்க முடியல. என்னங்க, கொடையில நடுவில் ஒரு கம்பி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா என்னது, அது கம்பி, அந்த கம்பிக்கு மேலே இன்னொரு கம்பி, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு கம்பி, அதில் தான் நிற்கிறாரு கொடை. லேசா காற்று அடிச்சா அப்படியே உள்டாவா அப்படியே தலைகீழா போயிடுறாரு கொடை. இதான் நடக்குது. அப்ப இதையெல்லாம் இல்லாம வெளியில போய் பாருங்க, அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றேங்கிறான் அல்லாஹ். இதுல போய் போட்டி போடலாமா? போட்டி போட முடியுமா? இதை புரிஞ்சு யாராவது போட்டி போடுவாங்களா? எனக்கு இந்த உலகத்துல பெருமை வேணும்னு சொல்லி நினைப்பாங்களா? என்ன புகழுன்னு சொல்லி யாராவது நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. சரி, இது மட்டுமல்ல, வானம் பூமியை படைச்சது மட்டுமல்ல, இரவையும் பகலையும் இருளையும் ஒளியையும் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். பாருங்க, இரவு வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே பகல் வரும். பகல் அதே மாதிரி 10 மணி நேரம் 12 மணி நேரம் போன பிறகு திரும்ப இரவு வருது. இதெல்லாம் யார் மாறி மாறி ஆக்குறதுன்னு கேட்கலாம். அப்ப தன்னை பெருமைக்குரியவனாக புகழுக்குரியவனாக அடையாளப்படுத்தி தன்னை மட்டுமே புகழணும். அல்ஹம்துலில்லாஹ் என்பது எனக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த உலகத்துல யாருக்குமே சொந்தம் இல்லைங்கிறதுக்கான அந்த அழுத்தமான பதிவு தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வானம் பூமியை படைச்சிருக்கிறேன், அதே போல இருளையும் ஒளியையும் ஆக்கியிருக்கிறேன், அந்த காரணத்துக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ்வாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி அடுத்து சூரத்து கஹ்ஃப்ல சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயும் அப்படித்தான் ஆரம்பிக்கிறான். அல்லதி அன்ஸல அலா அப்திஹி அல் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜா,
இங்க ஒரு வித்தியாசமா சொல்றான். சூரத்துல் ஃபாத்தியால பாருங்க, ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டான், அதுக்கும் சொல்லியாச்சு. ரெண்டாவது அண்ணாமலை சொல்லும் போது ஹலக ஸமாவாத்தி வல்லர் வஜால துலுமாத் வன் நூர்னு சொல்லிட்டான். இங்க அன்சல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா அப்படின்னு வேதத்தை பத்தி சொல்றான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லதி அன்சல அலா அப்திஹி, தன்னுடைய அடியாருக்கு அல் கிதாப வேதத்தை இறக்கி வைத்தான், குர்ஆனை இறக்கி வச்சான். வலம் யஜ்அல் லஹு இவஜா, எந்த விதமான கோணல் இல்லாத நேரான வேதத்தை இறக்கி வச்சான். இந்த வேதத்தில் எந்த விதமான கோணலும், எந்த விதமான ஒரு திருத்தலும், எந்த விதமான புரிய முடியாததெல்லாம் எதுவுமே இல்லை. எது இருந்திருந்தாலும் அன்னைக்கே பொய்ப்படுத்திருப்பாங்க. அந்த வேதத்தில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தா வேதத்தை ஈஸியா என்ன செஞ்சிருப்பாங்க, பொய்ப்படுத்திருப்பாங்க. ஆனா பொய்ப்பிக்க முடியாதவாறு தான் சூரத்துல் ஃபாத்தியா கருத்து உள்ள நுழையும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, சப்புன்னு கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி லா ரைப ஃபீஹிங்க, இதுல எந்த சந்தேகம் இல்லை, உள்ள போறியா அப்படியே பம்மிக்கிட்டு பதுங்கிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டா உள்ள போகாது, உள்ள போறியா உனக்கு எந்த டவுட்டும் இல்லை, எந்த சந்தேகம் இல்லை அப்படியா. என்ன சந்தேகப்பட்டு வேணாலும் உள்ள போ, எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. புரியாதுன்னு போனா புரிய வைக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வாக்கு தான் சொல்லும். இது இறை தூதருக்கு இறக்கப்படலை அப்படின்னு சந்தேகம் வந்தா இறை தூதருக்கு இறக்கப்பட்டதுங்கிறது சொல்லும். இது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா இல்ல, உள்ள புரிய வைக்கும். எல்லாமே இருக்குது அதுல. அதனால உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லைங்கிறான், எந்த விதமான கோணலும் இல்லைங்கிறான். எந்த ஒரு ஆசிரியரும் இப்படி ஒரு தைரியமா சொல்லவே முடியாது, அல்லாஹ்னால மட்டும்தான் சொல்றான். நான் இன்னைக்கு இதை எழுதுறேன்னு வச்சுக்கிறேங்களேன், எழுதும் பொழுது சில பிழைகள் வருதுல, நான் ஒரு நூல் எழுதுறேன்னு சொன்னா அதுல பிழை வரும்ல, அந்த பிழை ரெண்டாவது படிப்புல போறேன்ல, சுட்டி காட்டுங்கன்னு சொல்றேன்ல, தவறு வரும்னு சொல்லி ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி முன்னுரையில கொடுக்குறேன்ல, கொடுக்காம நான் ஒரு ஆசிரியர் ஒரு நூலை வெளியிட்டேன்னு சொன்னா என்ன பெருமை அடிக்கிறான், அதிகப்படுத்திங்க, ஒரு எதுவுமே ஒரு ரெக்வஸ்ட் கூட வைக்கிறேன்னு சொல்லி நம்மளை கண்ணாப்படான்னு ஏசுவோம். ஆனா இங்க ரப்பு நீ உள்ள போறியா, தைரியமா நாம உள்ள போகணுங்கிறக்கா வேண்டி அதுல எந்த குறையும் இருக்காது, எந்த சந்தேகம் இருக்காது, உள்ள போங்கிறான். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நான் அல்ஹம்துலில்லாஹ்க்குள்ள வந்தா ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப, அல்லாஹ் இந்த வேதத்தை தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறான். வலம் யஜ்அல் லஹு இவஜா, எந்த விதமான கோணலும் இல்லை அப்படிங்கிறான். நீங்க ஓதுறதுலயும் கோணலை பார்க்க முடியாது, அது அது பாதுகாத்தது இருக்கு பாருங்க, அதுலயும் கோணலை பார்க்க முடியாது, அதனுடைய பொருள் இருக்கு பாருங்க, அதுலயும் கோணலை பார்க்க முடியாது. இத்தனை வருஷம் 14 வருஷம் கடந்து ஏதாவது ஒண்ணு உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது ஏதாவது ஒண்ணு நிலைச்சிருக்குதா இல்லையே. நாம வாழக்கூடிய காலத்திலேயே ஒவ்வொரு வருடம் அந்த நம்முடைய அந்த உபயோகிக்கக்கூடிய அந்த தொலைபேசி இருக்கு பாருங்க, அதுவே எவ்வளவு தூரம் பரிணாமம் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. டெக்னாலஜி மாறி மாறி எவ்வளவு தூரம் மாறி இன்னைக்கு நம்முடைய கையில உட்கார்ந்து இருக்கு. ஒரு காலத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யணும், அப்படியே ரவுண்டா போட்டு சுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். வெளிநாட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, ட்ரங்காலன்னு நினைக்கிறேன், அந்த காலுக்காக எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, கை தெரியாம படிச்சுன்னா ஓடி போயிருது மெசேஜ், தெரியாம படிச்சுன்னா ஆன் ஆயிடுது, சாரி பை மிஸ்டேக் உடனே. ஆக எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய அந்த அறிவு என்ன செய்யுது, அப்படியே மாறி 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 வேறு வேறு கூட பயணத்துல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் 14 நூற்றாண்டுகள் கடந்துருச்சு. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் அல்லாஹ் இந்த உலகத்தை வச்சிருக்கிறானோ அது வரைக்கும் அல்ல, மறுமை வரை இதனுடைய பயணங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்க போகுது. இதுல ஏதாவது குறை இருக்கான்னு சொன்னா ஒரு குறையுமே இதுவரைக்கும் பார்க்க முடியல. சவால், மிகப்பெரிய சவால் விட்டுச்சு. அந்த சவால் எல்லாம் குர்ஆனை நம்ம படிச்சவங்களுக்கு தெரியும். குர்ஆனை போல கொண்டு வாங்கன்னுச்சு, அது ஒரு பெரிய சுமையா தெரிஞ்சதுனால இல்ல 10 சூறா அப்படின்னுச்சு. அரபிய சொல்லல, டைம் ஆயிருந்திருக்கா, அப்படி 10 சூறாண்டுச்சு, இல்ல ஃபத்துபி ஆயாண்டுச்சு. கடைசி ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வாண்டுச்சு. இன்னைக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கு. யாருனால முடிஞ்சு? முடியலையே. உங்களால என்னால முடியாது. ஏன்னா அரபியில பாண்டித்துவம் நமக்கு இல்லை. என்னதான் அரபி படிச்சாலும் அந்த புலமை, மொழி புலமைங்கிறது வேற. அப்ப அந்த மொழியில புலமை வாய்ந்தவர்கள் இருந்தாங்களான்னா இருந்தாங்க, அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. மொழி சார்ந்தவங்க என்னைக்கு இருப்பாங்க, ஏன்னா அப்படித்தான் மொழிங்கிறது. அப்ப அந்த மொழி சார்ந்த, துறை சார்ந்த திறமை உள்ளவர் யாருமே அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல, அன்னைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல. தோல்வியை தான் கண்டாங்க. ஒண்ணுதான் கொண்டு வர சொன்னான்,
ஆனா அல்லாஹ் காஃப் அப்படிங்கிறான், நூன் அப்படிங்கிறான். ஒரு வசனம் தானே அது, சொல்லியிருக்க முடியும் தானே. அவன் ஹா அப்படின்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கிடுங்க, அல்லது தான் சொல்லியிருக்கான்னு வச்சுக்கிடுங்க, ஜெயிச்சிருப்பானா இல்லையா? ஏன் ஜெயிக்க முடியல? கேலியா இருக்கு, கிண்டலா இருக்கும். அல்லாஹ் காஃப்னு சொல்றானா சொல்லுறதுக்கு பின்னாடி என்ன, நூன் சொல்றானா அதுக்கு பின்னாடி என்ன, அலிஃப் லாம் மீம்னு சொல்றானா அதுக்கு பின்னாடி என்ன, அலிஃப் லாம் ரான் சொன்னா என்ன, அலிஃப் லாம் மீம் ராண்டா என்ன, ஹா மீம்டா என்ன, ஹா மீம் ஐன் சீன் காஃப்டா என்ன, எல்லாத்துக்கு பின்னாடியும் அல்லாஹ் பல செய்திகளை சொல்றான். அப்ப இது அரபுடைய அந்த ஸ்டைல். அது இது மாதிரியான எழுத்துக்களை முதலில் பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. இது என்ன வெறும் எழுத்து தானே பயன்படுத்திக்க சொல்லி காரி துப்பிடுவாங்க. அதனால அவன் சொல்றதுக்கு ரெடியா இல்லை. நூன் சொல்ற மாதிரி அவன் சாது அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிற மாதிரி அவன் மீமுன்னு ஒண்ணு சொல்லியிருக்க முடியும், ஆனா சொல்ல தயாரா இல்லை. சாதுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான், வல் குர்ஆனி இதுக்குன்னு சொல்றானா, நூன் வல் குர்ஆனில் மஜீதுன்னு சொல்றானா, என்னெல்லாம் அல்லாஹ் சொல்றானோ அது மாதிரியான செய்தியை நீ இந்த வார்த்தையை இந்த எழுத்தை போட்ட பிறகு சொல்லுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனாலதான் அவன் பயன்தான். மொழியில எவ்வளவு பெரிய திறமை உள்ள ஆளா இருந்தும் கூட கொண்டு வர முடியல. அதனால அல்லாஹ் சொல்றான், நான் ஏன் புகழுக்கு சொந்தக்காரன், நான் ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன்னா, இந்த வேதத்தை எந்த விதமான கோணல் இல்லாமல் இறக்கி வச்சிருக்கேன், நேரா இறக்கி வச்சிருக்கிறேன், மிக சரியாக இறக்கி வச்சிருக்கிறேன். அதுல எந்த குறையும் பார்க்க முடியல, இன்னைக்கும் பார்க்க முடியல, என்னைக்கும் பார்க்க முடியல. எழுத படிக்க தெரியாத ஒரு மாமேதை, எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதருக்கு தான் இந்த குர்ஆனை இறக்கி வச்சான். எழுத படிக்க தெரிஞ்ச ஆள் இருந்தா கூட என்ன செஞ்சிருப்பா, ஈஸியா இவருடைய படிப்பு திறமை, இவருடைய அறிவு திறமை, அதை வச்சு அவரை இதை உருவாக்கிட்டாரு ஏதாவது சொல்லுவான். எதுக்குமே வேலை இல்லை. அவரை சொல்லும் போது உம்மி என்று சொல்றான். தாய் வழி பாசம் மட்டும்தான் தெரியும். தாய் என்ன பாடத்தை சொல்லி தருவாங்களோ ஆரம்பத்துல, அது மாதிரி அந்த தாய் வழி பாசை, தாய் வழி சார்ந்த அந்த பாசைகள் பழக்கத்தில் இருந்துச்சு பாருங்க. அதை மட்டுமே படிச்சுதான் அவர் என்ன செஞ்சாரு, வளர்ந்தாரு. ஆனால் அல்லாஹ் இவ்வளவு பெரிய செய்திகளை சொல்ல வச்சு எந்த விதமான கோணலும் இல்லாமல், எந்த விதமான அதுல சந்தேகம் இல்லாத அளவுக்கு இறக்கி வச்சதுனால நான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரத்து ஃபாத்திருடைய தொடக்கத்துல அங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இங்க சொல்லும் போது ஃபாத்திர சமாவாத்தி வல்லர், வானம் பூமியை படைத்தான். சரி, வானம் பூமியை படைச்சான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஹலக்க சமாவாத்தி வல்லர்னு சொல்லியிருக்கிறான். எந்த அத்தியாயத்துல? அண்ணாமலை சொல்லிட்டான். மாஷா அல்லாஹ், அண்ணாமலை சொல்லிட்டான். இங்க ஃபாத்திருங்கிறது ஏறக்குறைய அதே அர்த்தம் தான். சொல்லிவிட்டு இங்க பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்றான். ஜாயிலுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஆக்கினா. ஜாயிலுல் மலாயிகத்தி ருசுலன் உலி அஜ்னிஹத்தி மஸ்னா வ சுலாஸ வ ருபா. எப்படி அந்த வானவர்களை படைத்து இந்த உலகத்துல நாம அவர்களை அனுப்பும் பொழுதும் சரி, அவர்கள் நம்மகிட்ட இருக்கும் பொழுதும் அவர்களுடைய அந்த உருவ அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லும் போது, உலி அஜ்னிஹத்தி மஸ்னா, இரண்டு இறக்கை உள்ளவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அதே போல வசுலாத், மூன்று ரெக்கை உள்ளவர்களாக மலக்குகளை படைச்சிருக்கிறோம். ரூபா, நான்கு ரெக்கை உள்ளவர்களாக படைச்சிருக்கிறோம். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, நாம் படைக்கின்ற விஷயத்துல நாம் எப்படியெல்லாம் நாடுகிறோமோ விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் படைப்போம். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமா அல்லாஹ் எல்லா பொருளின் மீது ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப 2 ரெக்க உள்ள மலக்குகள், 3 ரெக்க உள்ள மலக்கு, 4 ரெக்க உள்ள மலக்குகளை நான் படைச்சிருக்கிறேன். அதனால நான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறேன். நீங்க யாராவது புள்ளை பெத்துக்கிறதுனால, புள்ளை பிறந்துக்கிட்டு தானே இருக்கு, நமக்கு தானே பெத்து எடுக்கிறோம். யாராவது ரெக்கையை வச்சு ஒரு புள்ளை பெத்து எடுப்போமே. இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இந்த உலகத்துல பெருமைக்கு நீங்க விரும்புறீங்க. எனக்கு பெருமை வேணும், புகழ் வேணும், நான் அந்த புகழை உலகத்தில் தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அல்லாஹ் சொல்றான்ல, நான் ஏன் புகழை கொண்டாடுறேன், இப்படி ஒரு படைப்பை படைச்சிருக்கிறேன், நீங்க ஏதாவது ஒரு படைப்பை படைங்க. ஒரு ரெக்கை 2 ரெக்கை கொண்டு படைங்க முடியுமா? சாத்தியம் இல்லை. 600 ரெக்கை கொண்ட படைப்பு, பிரம்மாண்டமான படைப்பு ஜிப்ரீல் என்ற அந்த மலக்கு, அதையும் அல்லாஹ் தான் படைச்சான். அதனாலதான் சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறான். நான் ஏன் அல்ஹம்துலில்லாஹ்க்கு சொந்தம் கொண்டாடுறேன், நீ சொந்தம் கொண்டாடக்கூடாது, நீ அடிமைதான், எனக்கு அடிமை, நீங்க எந்த வகையிலும் பெருமை வரக்கூடாது. பெருமை வந்துச்சு, புகழ் வந்துச்சுன்னா காலில் போட்டு மிதி வருவான். மேப்படைய சேர்த்த யார் மூலமாக பெருமையை நம்மளுக்கு கொண்டு வர்ற மாதிரி வருவான். வந்தவன பரவாயில்ல, நல்ல செய்திங்களே,
நல்லா செஞ்சீங்களே, அது செஞ்சீங்களே, இப்படி செஞ்சீங்களே, ஏதாவது நல்லா பேசுறீங்க, எங்கள்கிட்ட வந்து நல்லா பேசுறீங்க, நல்லா சொன்னீங்க, நல்லா ஓதுனீங்களே அவரை பார்த்து ஏதாவது வந்து சொல்லி விட்டோன்னே அப்படியே என்ன செஞ்ச கொஞ்சம் அப்படியே போதை மமதை ஏறு பாருங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவும் அடிச்சிடும். இதெல்லாம் சைத்தானவர்கள் வருவான், வந்து பேசும் பொழுது முன்னாடி வந்து புகழ்ந்தான்னு சொன்னா மண்ணள்ளி அடிக்கண்டாங்க. இன்னைக்கு மேடையில் உட்கார வச்சுட்டு எவ்வளவு பேர் எவ்வளவு புகழாரம், கிலோக்கணக்கில் லிட்டர் கணக்கில். அது உண்மை கூட இல்லை. உண்மையா இருந்தாலும் புகழக்கூடாது, பொய்யான புகழ்ச்சியும் கூடாது. ஏன்னா புகழ் எல்லாம் யாருக்கு? அல்லாவுக்கு அல்லாவுக்கு அல்லாவுக்குன்னு சொல்லிவிட்டு இப்படி உட்கார வச்சு புகழ் நம்ம சொன்னா, நீ யார் அரசியல் கட்சி தலைவர்களை போலதான் சரி, ஆன்மீக தலைவர்களை போலதான் சரி, இல்ல வேற யாரும் எக்ஸ்பெக்ட் யாரை போலதான் சரி, யாரையும் புகழ்வதற்கு தகுதி கிடையாது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே புகழ விரும்பலையே. எப்படி யூத கிறிஸ்தவர்கள் வந்து அவர்களுடைய அந்த நபிமார்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள், அது மாதிரி என்ன புகழாதீங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு லிமிட் தான், அந்த லிமிட்டை தாண்ட வேணாம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினாங்க. அப்ப அல்லாஹ் தனக்கு புகழ் வேணும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றானா, அதற்கான தகுதியை தான் அல்லாஹ் சொல்றான். நாலாவது பார்க்கக்கூடிய அந்த தகுதியை பார்த்தோம். அஞ்சாவது சூரத்து சபா அதனுடைய தொடக்கத்தில் சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ், அங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அல்லதி லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஆனா இந்த டிஷ் எனக்குள்ளதுங்கிறான். இல்ல, எல்லாம் அல்லாஹ்வுக்கு உள்ளதுங்கிறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை. அப்ப எனக்கு உள்ளதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? நான் அதை எப்பவுமே என்னை விட்டு போகக்கூடாது. நான் மௌத்தா போனோம்னு போயிருது இல்லை, எல்லாத்தையும் அவுத்து விட்டு தானே வந்து செய்றாங்க, கஃபன் விடுறாங்க. ஏன் என்னை விட்டு போச்சு? அப்ப எனக்கு சொந்தம் இல்லை இல்லை. ஆனா உலகம் அழிஞ்சாலும், உலகம் அழிகின்ற வரை, கியாமத்து முடிஞ்ச பிறகு எல்லாமே அவனுக்கு தானே சொந்தம். அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறான். லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வான பூமியில் உள்ள எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். வலஹுல் ஹம்து, இன்னும் புகழ் இருக்கு பாருங்க, அந்த புகழும் அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வலஹுல் ஹம்து ஃபில் ஆখিরা, மறுமையிலே வந்து இருக்கக்கூடிய புகழும் அவனுக்கு தான். அதனால மறுமையில எல்லாத்தையும் அழிச்சிட்டு எழுப்பி உட்கார வச்சுட்டு லிமனில் முல்குல் யௌம் கேட்கிறான். என்னடா அந்த உலகத்துல வந்து நீ பாட்டில் அப்படியே தாண்டோட்டித்தனமா பெருமை அடிச்சுட்டு ஒரு மாதிரி அலைஞ்சியே, இப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி அதிகாரம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தில்ல, அந்த பலம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தில்ல, லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் நான் கேட்கிறேன், இந்த அரசாட்சி யாருக்கு சொந்த சொல்லுன்னு கேட்கிறான். சொல்றதுக்கு நாதி இருக்காது, சொல்றதுக்கு ஆள் இருக்காது. அவனே சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், ஒருவனாக இருக்கக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், அல்லாஹ்வுக்கு தான் அரசாட்சி, உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டான். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் எதை வச்சு நீங்க பெருமை அடிச்சாலும் சரி, எல்லாமே ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் உங்களை விட்டு பிடிங்கிறவனு முடிஞ்சு போச்சு. அரசர்கள்லாம் வந்து ஏதோ வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களா? இல்லையே. ஆண்டவர்கள்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களா? நாடுகளை ஆண்டவர்கள்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களா? இல்லையே. எல்லாரும் போக போறாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் கபறுல அடக்க போறாங்க அல்லது எரிக்க போறாங்க, இதான் நடக்க போகுது. ஆனால் ரப்பு மாத்திரமே நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் அவன் சொல்றான், எனக்கு எல்லா புகழும் சொல்லி. இது போக இன்னும் 23ல் 5 தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாக்கி வந்து நீங்க போய் பாருங்க, அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய உரிமைகளை கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லி. இது போக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல பல செய்திகளை சொல்லும் போது அவர்களும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லி அல்லாஹ்வுக்கான அந்த புகழை வந்து உரித்தாக்குறாங்க. அதுல ஒரு செய்தியை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி, புகாரில வரக்கூடிய 5576வது செய்தி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்திய லைலத்தின் உஸ்ரா பிஹி பிஈலா பிகதஹைனி மின் ஹம்ரின் வ லபனின், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் கொண்டு போறாங்கல்ல, அப்ப கொண்டு போகக்கூடிய சமயத்துல ஒரு பாத்திரம், 2 பாத்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த 2 பாத்திரத்துல ஒரு பாத்திரத்துல வந்து மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்துல வந்து பால் இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுக்குறாங்க, கையில கொடுத்து நீங்க குடிங்க அப்படிங்கிற மாதிரி கையில கொடுக்கப்படுது. அப்ப நலர இலைஹிமா, அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க. சும்மா அஹதல் லபன, அல்லாஹ்வுடைய தூதர் பாலை எடுத்து குடிச்சிடுறாங்க. ஃபகால ஜிப்ரீல், ஜிப்ரீல் சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ், ஜிப்ரீலுடைய வாயிலிருந்து வருது, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே,
அல்லது ஹதாக்கலில் ஃபித்ரா, இயற்கையை தேர்ந்தெடுக்க வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வலவ் அகல்தல் ஹம்ர கவத் உம்மத்தக, ஒருவேளை நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களை சமூகத்தை நீங்க அழிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப பாருங்க, சில விஷயங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியா தேர்ந்தெடுத்துட்டா அல்லாஹ்வை நம்ம புகழணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தேர்வு செலக்ட் பாருங்க சரியா இருந்துச்சு. அதுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக நமக்கு செஞ்சு காட்டுறாங்க. இந்த தேர்வு செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்டான், அதனால அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல சாப்பிட்டு முடிச்ச உடனே, சாப்பாடு முடிச்ச உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த 2 எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணி சொல்றோம்னு தெரியல. நிறைய இல்லாத துவாக்கள் தான் செய்யறோம். அது ஒரு துவா என்ன, புகாரில் வரக்கூடிய செய்தி, அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கான இதா ரஃபா மாயிதத்தஹு, அவங்களுடைய அந்த உணவு தட்டு உயர்த்தப்பட்டு போச்சுன்னு சொன்னா கால சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ், சொல்லிவிட்டு கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தகனன் அன்ஹு ரப்பனா. சாப்பிட்டு முடிச்சா இது ஓதணும். இது தெரியலையா, முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூதாவுத் திருமதியில் வரக்கூடிய செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் அகல தாமன், யாராவது சாப்பிட்டு முடிச்சாங்கன்னு சொன்னா ஃபகால சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிரணும், அல்லதி அத்அமனி ஹாதா வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா. ஆனா நிறைய என்ன வரும், அத்தாமானா வசகானா வஜால்னா மினல் முஸ்லிமினா, நல்ல வேலை. இப்ப இது எதுவுமே வரல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியதுல வஜால்னா மினல் முஸ்லிமின் வரல, ஒண்ணுமே வரல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஆதாரபூர்வமான செய்தி இதுதான். இன்னைக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாம என்ன செஞ்சது, உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியாரு. போதுமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டா? ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்? அதுதாங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ, அல்லாஹ்வை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அந்த அழகான புகழ் அல்லாஹ்வுக்கு அதிகமாக இருக்கிறது. இதே ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ சொல்லி ருக்குவுக்கு பின்னாடி ஒரு நபி தோழர் சொன்னதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சாங்கன்னு சொல்லியிருக்கு. அது ஹம்தன் கசீரன் வரும். இது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ சொல்லிவிட்டு கைர மக்ஃபியின், அது மட்டிடப்படாது, போதுமாக்கப்படாத அளவுக்கு புகழ், எந்த அளவுக்கு புகழ் இருக்குமோ அவ்வளவு பெரிய புகழ் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, எந்த விதமான தேவையும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் இருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்விற்கு நாம் புகழ கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. அதே போல அடுத்ததுல அத்அமனி, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லது அத்அமனி ஹாதா, இந்த உணவை என்ன சாப்பிட வச்சான், வரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா, எந்த விதமான ஆற்றலும் சக்திகளும் இல்லாம எனக்கு இத அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், எனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொடுத்தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் வசதி உள்ளவங்க இருக்கிறாங்க, நல்ல உணவு சாப்பிட முடியுதா? வசதி இருக்கு, பல லட்சங்கள் பல கோடிகள் இருக்கிறது, ஆனா ஒண்ணுமே இல்லை. ஒரு உணவு அல்லது ₹1 ₹2 ₹10 ₹50 ரூபாய்க்காக வேண்டி கையேந்தி என்ன செய்யறாங்க, தர்மம் கேட்கறாங்க பாரு, கேட்டுட்டு ராத்திரி போயிட்டு என்ன செய்யறாங்க, அழகான சாப்பாடை ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நினைச்ச சாப்பாடை சாப்பிடுறாங்க. ஆனா பல லட்சங்களும் பல கோடிகளும் இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, டாக்டர் சொல்லிடுறாரு இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, சுகர் ஐட்டம் எதுவுமே தொடக்கூடாதுங்கிறார், உங்களுக்கு உப்பு கூடி போச்சு அதனால உப்பு தொடக்கூடாதுன்றாரு. நிறைய பேருடைய நிலைமை என்னன்னா, காசு இருக்குது, வசதி இருக்கு, சாப்பிட முடியல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அதுல இருந்து பாதுகாத்து நமக்கு எல்லா உணவுகளும் விதிவிலக்கு இல்லாம நம்ம சாப்பிடுறோம் பாருங்க, இது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தானே. இதை நாம நன்றியோடு அல்லாஹ்க்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை கடைசி வரைக்கும் எந்த விதமான தடங்கள் இல்லாம அந்த உணவுகளை அழகான முறையில நம்மள சாப்பிடுறதுக்கான வாய்ப்புகளை தருவான். அப்ப அல்லாஹ்வை முறையாக நாம் என்ன செய்யணும், புகழணும்.
இந்த சாப்பாடு யாரு கொடுத்தது, யாரும் கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடாது. இவர் சமைச்சு கொடுத்தாரு, அவர் கொடுத்திருக்காரு, இவர் வாங்கி கொடுத்தாரு, இல்ல எனக்கு கொடுத்த ரப்பு அப்படின்னு சொல்லி வரும் போலதான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவேன். இல்லைன்னா இவருக்கு என்ன செய்வேன், ஒரு புகழை வந்து சேர்த்துருவேன், இவரை வந்து புகழ் பாடுவேன். இங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு வேல்யூ இருக்கா, மதிப்பு இருக்காம போயிடும். நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க பாய், சூப்பரா இருந்துச்சு பாய், இந்த மாதிரி சாப்பாடு டேஸ்டான எங்கேயுமே பார்க்கல பாய், 5 கறி கொடுத்தீங்க பாய், காரைக்கால் சாப்பாடு 5 கறி தானே, 5 கறி கொடுத்தீங்க பாய், காரைக்கால் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, இந்த அல்ஹம்துலில்லாஹ் காணா போயிடும். இப்படித்தான் நிறைய நடக்குது. இப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹ் காணா போகாம இதை என்ன செய்யணும், காணாக்கிட்டு இதை வந்து ஒழிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அங்க கொண்டு வந்தோம்னு சொன்னா 5 கறி நீங்க 80 வயசு வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஆயுள கொடுக்கட்டும், அல்லது 100 வயசு வரைக்கும் கொடுக்கட்டும், நீங்க வந்து எந்த தங்கு தடை இல்லாம சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியும். அல்லாஹ் நாடினா, அல்லாஹ் நாடனா அது வேறு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு நாம அதை உள்வாங்கி அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து புரிஞ்சு கொள்ளணும். அப்ப சாப்பாடை அல்லாஹ் கொடுத்ததுனால அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எந்திரிக்கும் போது சொல்ல சொன்னாங்க. என்ன தம்பி சொல்லணும், அது சொல்லுவியா, உங்களுக்கு எல்லாம் மதரசா வீடு வீட வந்து பூந்து மதரசாவை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அதுக்காக பயந்துட்டு வந்து உட்காராம இருக்கக்கூடாது, என்ன தெரிஞ்சுக்கலாம், புரியுதா? இப்படி கேட்டதுனால நீங்க அடுத்து படிச்சுக்கலாம், சரியா? அதனால பயப்படக்கூடாது. இப்படியே வந்து மஜ்லிஸ்ல உட்காருங்க. எத்தனை பேர் அங்கே வேஸ்டா பிள்ளைங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கு அருள் புரியணும், எல்லா பெற்றோருக்கும் அருள் புரியட்டும். இப்படி உட்காரும் பொழுதுதான் இப்ப அடுத்து என்ன செய்வீங்க, படிச்சுக்கிறீங்க, சார் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னா தூக்கம். நீங்க தூக்க மாத்திரை கோயத்துக்குள்ள கொண்டு வந்தா எங்க ஜெயிலு. தூக்க மாத்திரை யாரும் கொண்டு வந்துடாதீங்க. மாத்திரை யார்கிட்ட வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கிட்டு வாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் ஒழுங்கா இருக்கா, கரெக்டா இருக்கா, டாக்டருடையது இது கரெக்டா வந்து இதுக்கு தானா அப்படி சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாத மாத்திரையான்னு சொன்னா கொண்டு வாங்க. இல்லாட்டா நல்லா இருப்பீங்க, அமைதியா அந்த உதவியெல்லாம் செய்ய வேணாம். பெரிய நீங்க உதவி செய்யக்கூடிய ஆளுதான் சொல்லி மாட்டிக்கிற வேணாம், சரியா? அப்படி மாட்டவங்க எல்லாம் பாவம் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஊரை விட்டு எல்லாம் ஃபிங்கர் வச்சு பல மாசங்கள் ஜெயிலில் போட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த தூக்க மாத்திரை எதுவுமே இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு தூக்கத்தை கொடுத்துருக்கிறான். இங்க எல்லாருமே நல்லா தூங்குறோமா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இப்ப தூங்க போயாச்சு, ஓத வேண்டியதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உள்ள போகல, படுக்க போறோம். என்ன செய்யறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியா அல்லது பிஸ்மிக்க அல்லாஹும்ம அமூத்து வஹியா. எப்படி அல்லாஹ்ட்ட எவ்வளவு பெரிய பணிவை காட்டுறோம் பாருங்க. நான் உன் பெயரால் மௌத்தா போறேன், கொச்சையா சொன்ன சாக போறேன்னு அர்த்தம். ஆனா வார்த்தை நல்லது இல்லை, சரியா? கொச்சையா சொன்ன சாக போறேன்னு அர்த்தம். உன் பெயரால் நான் மரணமாக போகிறேன், உன் பெயரால் தான் உயிர் பெற்று இழப்போகிறேன். படுத்தாச்சு 5 மணி நேரம், 4 மணி நேரம், 8 மணி நேரம், அவங்களுக்கு தகுதியான நேரங்கள் படுத்தாச்சு. இப்ப எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே உயிர் திரும்ப வந்துருச்சா? எங்க மூத்தா போகணும்னு சொல்லிட்டு தான் செஞ்சீங்க. சின்ன மூத்து பெரிய மூத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. அமூத்துன்னா மூத்தா போறேன்னு அர்த்தம். இது யார் கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியல. சிறிய மூத்தாகிறேன், அது என்ன சிறிய மூத்து பெரிய மூத்து? நான் பேர் சிறிய மூத்தா இருந்தா பக்கத்தில் நடந்த செய்தி ஏன் தெரியல? மூத்துக்கு ஒரு செய்தி பக்கத்தில் நடக்க தெரியுதா? இல்ல இல்ல. அப்போ நல்ல ஆழ்ந்து தூங்கும் பொழுது நமக்கு ஏன் அந்த செய்தி தெரியல? இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் வந்து பயங்கரமா இடி இடிச்சு மழையெல்லாம் பெஞ்சது. காலை எழுந்துச்சுன்னா ஏதாவது தெரியுமா? எவ்வளவு பேர்த்த கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல போய் சொல்றேனா? கரெக்டு தானே? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கம் அது மூத்து தான். இன்னும் நடக்குதுன்னே தெரியல. அதனால அந்த தூக்கத்தில் நீங்க ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா அதற்கான மன்னிப்புகள் உங்களுக்கு இருக்கு. சரி, இப்ப மௌத்தா போயாச்சு, திரும்ப அல்லாஹ் வந்து உயிரை கொடுக்குறான்னு சொன்னா ஒரு பெரிய கிஃப்ட் தானே அது. இப்ப உலகத்துல எவ்வளவு கோடான கோடி பேர் தூங்குறாங்க. இப்ப நைட்டுன்னா கோடான கோடி பேர்களுக்கு நைட்டு ஒவ்வொரு அந்த மணி கணக்குல என்ன கடக்க ஒவ்வொருத்தரும் அந்த இரவை வந்து அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பல கோடி பேர்கள் வந்து தூங்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் பிஸ்மிக்க அமூத்து சொல்றாங்க. காலையில் எந்திரிக்கும் போது உயிர் வந்துருது. இப்ப இந்த உயிரை எல்லாம் திருப்பி கொடுக்கறது யார்? அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் உரிமை கொண்டாடுறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லது அஹ்யானா, எங்களுக்கு உயிர் கொடுத்தான். சின்ன உயிர் கொடுத்தான்னு வேலை இல்லை.
பாதமா அமாத்தானா, சின்ன மௌத்துக்கு பின்னாடி சின்ன உயிர்லாம் இல்லை. மௌத்தா போயிருந்தோம், இறந்து கிடந்தோம், அதுக்கு பின்னாடி எங்களுக்கு உயிர் கொடுத்தான், இப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு நினைச்சிடாதீங்க. இப்ப இலைஹில் நுஷூர், இன்னும் ஒரு கட்டத்துல சுத்தமா உயிர் போயிடும், அவன்கிட்ட போயிடுவோம். இப்ப எதுக்காக வேண்டி இந்த புகழை உரிமை கொண்டாடுறான்? யார் கொடுத்தது உயிர்? சில உயிர்களை தூக்கத்தில் கைப்பற்றுவீங்கிறான். நாம தான் உயிரை கைப்பற்றிருக்கிறோம், விரும்பிய உயிர்களை கொடுத்துட்றோம். நாம யாரை விரும்புறோமோ அவங்களை கைப்பற்றிடுறான். ஆனா 99 விழுக்காடுக்கு மேல உயிர்கள் திரும்ப வந்துகிட்டே இருக்கு. சரி, வரும் பொழுது எங்கேயாவது மாறி இருக்குதா? ஏன் உயிர் இவர்கிட்ட வந்து வச்சுக்கோங்க, இவர் இது என்கிட்ட மாறிச்சுன்னு வைங்க, நாளைக்கு என்ன இவர் உட்காந்து இங்க பயன் பண்ணுவாரு, நாங்க உட்காந்துருக்கோம், அதான் நடக்கும். அவரு என்ன செய்யறாரு வேலை தெரியல, ஒரு ஆபீஸ் வேலைன்னு வச்சுக்கிடுங்க, தப்பா தான் மன்னிச்சுக்கிடு, ஏதோ ஆபீஸ் வேலை, நான் அங்க போய் ஆபீஸ் வேலையை பார்க்கணும், நடக்குமா காரியம்? உள்ள போன உடனே ஃபிங்கர் வேலை செய்யாது, அவர் ஃபிங்கர் வேற, ஃபிங்கர் வேற, போட்டோ வேலை செய்யாது, அவர் போட்டோ வேற, என் போட்டோ வேற, என்ன ஆகுறது? ஆனா எங்கேயுமே அப்படி மாறிச்சா இல்லையே? போன உயிர் அப்படியே போயிட்டு அவங்க உங்கள்கிட்ட அழகா வந்து செட் ஆயிடுச்சு. அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹில் நுஷூர்னு சொல்லி சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம புகழை கொடுக்கறது அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள்ல என்ன செய்யறோம், நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏற்படுத்துறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அடின்னு அடிச்சு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னது பிறகு நான் வந்து இந்த உலகத்துல புகழ விரும்புறேன், பெருமையை விரும்புறேன்னு சொன்னா இந்த தஸ்பீஹ் செஞ்சது எனக்கு பலன் தந்திருக்குதான? பலன் இல்லை. அதான அர்த்தம். நான் போட்ட மாத்திரை எனக்கு வேலை செய்யலைங்க, ஒரு தலைவலி அல்லது காய்ச்சலுக்கு ஒரு பேடால் போட்டிருக்கேன், இந்த காய்ச்சல் குறையில தலைவலி குறையில, அப்ப என்ன அர்த்தம்? மாத்திரை வேலை செய்யலன்னு அர்த்தம். மாத்திரை வேலை செஞ்சா இது குறைஞ்சிடும். அப்ப எனக்கு சுபஹானல்லாஹ்னு சொல்லும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுதும் எனக்கு உள்ளத்துல மாற்றத்தை தரல, வேலை செய்யல, இந்த உலகத்துல வந்து அல்லாஹ்வுக்கு புகழ கொடுக்காம மனிதர்களுக்கு நான் கொடுக்கிறேன் அல்லது மனிதர்கள் கொடுப்பதை நான் விரும்புறேன், ஏதோ ஒரு வகையில் அப்படி மாறி மாறி போகுதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்வுக்கான பவர் கிடையாது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ்ங்கறத கம்ப்ளீட்டா ஓதி 100 ஆக்குங்கங்கறாங்க. அல்லது 33 33 34 அப்படியே செய்ய சொல்றாங்க. 25 25 25 அப்படியே செஞ்சிருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 10 தடவை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு 4-5 விதமான அறிவிப்புகள் வருது. அப்ப அதுல கூடுதல் நம்ம செய்யறது என்னன்னு சொன்னா அதிகபட்சமா 100 தடவை வந்து செலக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கான புகழ். அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகழை வந்து அல்லாஹ்வுக்கு செய்யறோம். நச்சுன்னு ஒரு தும்மல் விட்டுறோம், என்ன செய்யறோம்? அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் சவுண்டு போட்டு சொல்றதே இல்லை, அவ்வளவு கஞ்சத்தனம். சத்தம் போட்டு சொல்லுங்க, எங்க இருந்தாலும் சொல்லுங்க, பஸ்ல இருந்தாலும் ட்ரெயின்ல இருந்தாலும் ஊர்ல இருந்தாலும் சொல்லுங்க. பஸ்ல இருந்தாலும் அப்படியே பார்ப்போம், தாடிலாம் வச்சிருக்காரு, துப்பிலாம் வச்சிருக்காரு, சவுண்டே வராது, நினைச்சிருவானு ஏதோ. ஏன் தெரியுமா? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே அடுத்து ஒரு கோடு வேர்டு வரும். என்ன வரும்? எர்ஹமுக்கல்லான்னு வரும். பாப்பான், ஆஹா ஏதோ ஒண்ணு பாப்பான். அந்த பாப்பான் பார்த்தான்னு வச்சுக்கீங்க, பார்த்த உடனே நினைப்பான் பாப்பான், ஆஹா ஏதோ கோடு வேர்டு. இதோட நிப்பாட்டா பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் இரமுக்கெல்லாம் அதோட விடுறதில்ல, எதிக்குமுல்லா வசதி பால கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தான். பாய் ஏதோ கோடு வேர்டு பயன்படுத்துறான். ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் வந்து நாங்களாம் ஓதுனோம், அவர் ஒரு ஜமாத்தில் இருக்காருன்னு வைங்களேன், அவர் அப்படிதான் சொல்லுவார். பஸ்ஸில் போகும்போது என்ன செய்யறது, அப்பல அரபியில பெரிய பாண்டித்துவம் இருக்காதுல்ல, அது பஸ் கண்டக்டர் பற்றி நின்றுட்டு சும்மா நாங்கள் பெரிய அரபி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இப்ராஹிம் மாலிக்கும் தித்யாக்கனா புதியாக்கஸ்தாய் அலந்தர கைஃபால ரப்பல் யஸாலத்தி அலந்தில் கை ஃபித்தலை. அதை பார்க்குறேன், ஏதோ பெரிய அரபி, இப்படி பார்த்தீங்கன்னா அரபி பேச மாதிரி தெரியும். இதே மாதிரி மேற்படியாக சொல்லிக்கிட்டே போகிறது வர்றது. ஒரு இடத்துல சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம், டிரைவர் வந்து முஸ்லீம் போகிற மாலிக்கு வந்து மாட்டிக்கிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் உஷார். எதுக்குன்னு சொன்னா இது கோடுகள் மாதிரி நினைச்சுக்கலாம், அப்படி இல்லை. இது வந்து எல்லா இடத்துலையும் சொல்லணும். அப்ப நமக்கு தும்மல் வருதுன்னா தும்மி முடிச்ச உடனே இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஹார்ட் அப்படி நின்று திரும்ப ஃபங்க்ஷன் ஆகுதான். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல.
அது இருக்குதோ இல்லையோ. ஆனா சில நேரங்கள் தும்மல் வரல என்ன நடக்கும்? நூல் விடுறது, குச்சி விடுறது, இறகு விடுறது, அல்லது இப்படியே அண்ணாந்து அப்படியே பார்க்கறது. சூரியன் இருந்தால் சூரியனை பார்த்து எல்லாம் நடக்குதா? எல்லாரும் செஞ்ச சேட்டை தானே. அந்த தும்மல் வர்றதுக்கு எல்லாரும் பண்ணாதானாங்க. அப்போ ஒரு தும்மல் வரல அப்படின்னா அந்த தும்மல் வந்துச்சுனாலும் விலையா இருக்கு. அடிக்கிற அடியில தொழுகையில பயந்துட்டு ஓடிடுறாங்க, எத்தனை அடி அடிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியே இருக்கு. ஒரு தும்மல் வரலன்ற உடனே வர வைக்கிறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்றோமோ பண்றோம். அப்ப அந்த தும்மல் வந்துருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. பாருங்க நம்முடைய லைஃபை எப்படிலாம் அந்த அல்லாஹ்வுக்கு தான் புகழை கொடுக்கணுங்கிறத கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம இரஹமுக்கல்லான்னு பதில் சொல்றோம், எஹ்திக்குமுல்லான்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம். அபீ மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மீசானை நிரப்புகிறது, நாளைக்கு தராசுடைய தட்டுக்கு வெயிட்டாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்குண்டா, நான் தான் இந்த உலகத்துல, வேற யாரும் இல்லை, எனக்கு தான் புகழ், வேற யாருக்கும் கிடையாது, எனக்கு தான் பெருமை, வேற யாருக்கும் கிடையாது, எனக்கு தான் கண்ணியம், எனக்கு தான் ரெஸ்பெக்ட். அதுக்காக அந்த உலகத்துல நம்ம வாங்கக்கூடாதுன்னா எதிர்பார்த்து வாங்கக்கூடாது. உங்களுக்கா கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க தலக்கணமாக மாறக்கூடிய அளவுக்கு போயிடக்கூடாது. சில வேளைகளில் உங்களுக்கு மறைமுகமாகவோ அல்ல நேராக கொடுப்பாங்க. நேராக கொடுக்கும் பொழுது வாங்கக்கூடாது, அதை அடைக்கணும். எப்படின்னா செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பல. யாராவது நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக போட சொன்னாங்கன்னா மண்ணை அடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளை ஒரு சரியான பாதைக்கு வருவதற்கான வாய்ப்புகளை என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ளணும். அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. அதுபோக கடைசி செய்தியாக ஒரு செய்தி பாருங்க, ஒரு வித்தியாசமான செய்தி. ஆனால் பல செய்திகள் நம்மளோட சம்பந்தப்பட்டது. அதே போல அல்லாஹ் அவருடைய ஆற்றல் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை பார்த்தோம், இன்னும் நிறைய இருக்கு. அப்ப கடைசி ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி, அன்ன குலாமன் யஹூதியன் கானம் யஹுதுபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு யூத சிறுவன் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தார், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், வேலைக்காரராக இருந்தார். மறியல அவர் நோய்வாய்ப்பட்டார். ஃபதாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுஹு. அவரை நோய் விசாரிக்க அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. ஃபகால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் நோயெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அஸ்லிம் அப்படின்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், நான் முஸ்லிம்ஸ்க்கு சொல்றதுக்கு பயம். ஆனா நானும் முஸ்லீம்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு நீ பாட்டில் பேசு, நான் பாட்டில் பேசுவோம், இஃப்தார் பண்ணிட்டு கொண்டாடி போயிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இஃப்தார் அப்படி தான் நடக்குது. அவங்கள உட்கார வச்சு இஸ்லாத்தை சொல்லணும்ல, குறைஞ்சபட்சம் இஸ்லாத்தை சொல்லாம எதுக்குன்னு, இஸ்லாத்தை சொல்லாம எதுக்கு இஃப்தார் வந்து தெரியாம கேட்குறேன். நீங்க நமக்குன்னு இஃப்தார் வந்து வைக்கிறீங்க, அதுல யாரும் இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இஸ்லாத்தில் உள்ள செய்திகளை பண்படுத்தக்கூடிய செய்திகளை சொல்றான். மாற்று மதத்தவங்களை உட்கார வைக்கிறான், அல்லது அவங்க நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் பாருங்க. நோய் விசாரிக்க போயிருக்கிறாங்க, விசாரிச்சுட்டு அந்த சிறுவனை பார்த்து சொல்றாங்க, நீ முஸ்லீம் ஆகண்டு. நலர இல அபிஹி வஹுவ ஜாலிசுன் இந்த ரசிஹி. தலைமாட்டில் அவருடைய தகப்பனார் அமர்ந்திருக்கிறாரு, அவரை அப்படியே பார்க்கிறான். அந்த பையன் பார்த்த உடனே ஃபகால லஹு, அவருக்கு அந்த பையனுக்கு தகப்பனார் சொல்றாரு, மகனுக்கு, அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ கட்டுப்படு ஆத்தி அபுல் காசிம்னு சொன்ன உடனே கால ஃபஅஸ்லம, உடனே இஸ்லாத்துக்கு வந்துடுறார். கால ஃபஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்திஹி, அவர்கிட்ட வெளியில வர்றாங்க. வந்துட்டு வஹுவ யகூல் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ். எங்க பயன்படுத்துறாங்க பாருங்க, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லதி அன்கதஹு மினன் நார், இவரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தான் பாருங்க, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். ஒரு கலிமா சொன்னதுனால சொர்க்கத்துக்கு போயிட்டாரா? பெரிய வாய்ப்பு தானே. இதை ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? ரொம்ப பயப்படுறோம். என்ன இல்லை, பயந்து என்ன ஆக போகுதுன்னு. நாம இனிமேல் நல்ல பேர் யார்ட்டையும் வாங்கணுமா? நல்ல பேர் வாங்கினாதான் மோடி நம்மளை இந்தியாவில் வாழ வைப்பார். நம்மளை மூத்தா போகிறான், மூத்தாக்கணும் ஆகட்டும். காசால எவ்வளோ பெரிய பாதிப்பு, இன்னைக்கும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் பார்க்க முடியுதா? எவ்வளோ பெரிய அழுகக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். எதை பயப்பட வைக்கிற நமக்கு? இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்கு எதுக்கு பயப்படுறோம்னு விளங்கலை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுனால அவரை நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்துட்டான். எனவே எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்யக்கூடிய அந்த செய்தியை புகாரில் பார்க்குறோம்னு சொன்னா மிகப்பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது. மாற்றார்களை நாம சும்மா
அவங்களுக்கு வந்து பிரியாணி கொடுக்கறதோ இஃப்தார் கொடுக்கறதோ அவங்களுடைய உறவு பாராட்டுறதோ அப்படிங்கிறது வெறுமனே இல்லாமல் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இஸ்லாமிய கருத்துக்களை பதிய வேண்டிய இடத்துல அதை பதியணும் அப்படிங்கிற செய்தியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதன் மூலமா என்னன்னு சொன்னா நரகத்திலிருந்து அவர்களும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. எனவே இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாளில் நிறைய விஷயங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல சொல்லக்கூடியதாக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கிறான். அதன் மூலமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படிங்கிறத அல்லாஹ்வுக்கு மட்டுமே கொடுத்து இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பம். எனவே எந்த வகையிலும் இந்த உலகத்துல புகழுக்கு நாம் அடிமையாயிடக்கூடாது, அந்த புகழை உலகத்துல விரும்பக்கூடாது. அந்த புகழுக்கெல்லாம் சொந்தக்காரன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறத இந்த நாளில் விளங்கி இருக்கிறோம். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழையும் கொடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.